லீபன் ஜெய்சங்கரன், அந்தியூர் ஹரிபாஸ்கர் ஆகியோர் வருகை தந்துள்ளனர். மேலும் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளராக இருந்த எம்.எல்.ஏ. பன்ருட்டி மோகன் கே.பி. முனுசாமியை சந்தித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், கே. பழனிசாமியின் இல்லத்திற்கு தற்போது சி.வி. சண்முகம் தரப்பு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் வரப்போவதாக தகவல் இருக்கிறது? தற்போது உள்ளே ஆலோசனை நடைபெற்று வருகிறதே, அங்கு யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 47 இடங்களில் கைப்பற்றிய நிலையில் அக்கட்சி 3வது இடத்தில் தள்ளப்பட்டது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையில் கட்சி இரண்டாக பிளவுபட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தலைமையில் 25 எம்எல்ஏக்கள் பிளவுபட்டு அவருக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் எடப்பாடி அணி கட்சியின் பொதுச் செயலாளர் கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு 22 எம்எல்ஏக்கள் மட்டுமே ஆதரவு அளித்த நிலையில் இருந்தார்கள். இதனை கொரோனா உத்தரவை மீறி இவர்கள் வாக்களித்துவிட்டார் என்ற குற்றச்சாட்டு முன்வைத்த நிலையில் சபாநாயகருக்கு எடப்பாடி தரப்பில் அக்கட்சியின் கொரோனா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி புகார் பண்ணி கொடுத்திருந்தார். 90 நாட்களுக்குள் அதுக்கான முடிவு எடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவிருக்கிறது. இந்நிலையில் அதாவது கட்சியிலிருந்து ஒருவர் பிரிந்து செல்லக்கூடிய 3இல் 1 பங்கு பிளவுபட்டால் மட்டுமே அவர்கள் கட்சி தாவல் தர சட்டத்தில் பிரிந்து போக மாட்டார்கள். இந்நிலையில் தற்போது 25 எம்எல்ஏக்களை சென்ற நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 2 தரப்புமே சமரசமாக செய்து கொள் முடிவு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அவர் கொடுத்த புகாரை சபாநாயகர் வாபஸ் பெறுவதும், அதே போன்று சி.வி. சண்முகம் தரப்பில் கொடுக்கப்பட்ட புகாரை வாபஸ் பெறுவதும் பற்றி பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் தற்போது திடீரென்று இந்த இடத்தில் கிட்டத்தட்ட 4 எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்தியூர் ஹரிபாஸ்கர், அதேபோல் சுகுமாரன், ஆற்காடு சுகுமாரன், சங்கரன் கோயில் எம்எல்ஏ 3 பேர் இங்கு எடப்பாடி பழனிசாமி அவரை சந்தித்திருக்கார்கள். அதே போன்று கே.பி. முனுசாமி அவர் இல்லத்தில் பன்ருட்டி எம்எல்ஏ மோகன் அவரை சந்தித்திருக்கார்கள். சி.வி. சண்முக தரப்பில் எடப்பாடி எம்எல்ஏக்கள் 4 பேர் திடீரென்று எடப்பாடி அணிக்கு மாறி இருப்பதால் எடப்பாடியின் பலம் அதிகரித்திருக்கிறது. 22 எம்எல்ஏக்கள் 26 எம்எல்ஏக்கள் இருக்கிறது. சி.வி. சண்முக தரப்பிற்கு பார்த்தீங்கன்னா 25 21 குறைந்திருக்கிறது. இருப்பினும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று இருவருமே சமரசமாக செல்லக்கூடிய வாய்ப்பு புறப்படுகிறது. வேதவழி மறுபுறம் சற்று நேரத்திற்கு முன்னதாக சபாநாயகரை நேரடியாக சென்று சந்தித்திருக்கிறார்கள் சி. விஜயபாஸ்கர், கே.பி. அன்பழகன் உள்ளிட்டோர். அவர்கள் சபாநாயகரை சந்தித்து வலியுறுத்தலை முன்வைத்திருக்கும் நிலையில பழனிசாமி தரப்பில் அடுத்த கட்ட நகர்வாக என்னவெல்லாம் முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் சொல்றாங்க. முருகேசன், நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கட்சி தாவல் தடை சட்டத்தின் மேல் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் உள்ள எண்ணிக்கை அடிப்படையில் 3இல் 1 பங்கு பிரிந்து சென்றால் மட்டுமே அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் வராது. தற்போதுள்ள 47 எம்எல்ஏக்களில் 32 பேர் பிரிந்து சென்றிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் இவர்கள் 25 பேர் பிரிந்து சென்றதால் அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் மேல் நடவடிக்கை வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது எடப்பாடி தரப்பில் கொடுக்கப்பட்ட புகார் அடிப்படையில் 90 நாட்களுக்குள் சபாநாயகர் முடிவு எடுக்க வேண்டும். அதற்கான காலக்கெடு இருக்கக்கூடியது. எடப்பாடி தரப்பிலிருந்து மேலும் ஆட்களை திரட்டி அவர்களுக்கு அணியை பலப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இல்லாத நிலையில் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பில் சமரச பேச்சுவார்த்தைக்கு செய்துள்ளார்கள். அதனையும் ஏற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சுவார்த்தை வரவேற்று பேசியிருக்கார்கள். கடந்த சில நாட்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் தற்போது பார்த்தீங்கன்னா திடீரென்று இன்று காலையிலிருந்து 4 எம்எல்ஏக்கள், அதாவது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பில் எம்எல்ஏக்கள் எடப்பாடி சைத்து ஆதரவு தெரிவித்தார்கள். அவருடைய பலம் அதிகரிக்கிறது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் பிரச்சனை சுமார் முடிக்க வாய்ப்பு இருக்கிறது. 2 தரப்பிலுமே சமரசமாக பேசப்பட்டு ஒருமித்த கருத்துடன் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதாக கூறப்படுகிறது. இணைப்பில் இருந்த முருகேசன், நம்ம தொடர்ந்து பேசலாம். செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். தற்போது அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். வீரகுமார், ஒருபுறம் சி.வி. சண்முகம் தரப்பு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக கே. பழனிசாமியை சென்று சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல்ல சி.வி. சண்முகம் தரப்புல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாளர்களுடைய நிலைப்பாடு என்பது என்னவாக இருக்கிறது? அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வாக என்னவிருக்கும் அப்படின்னு கட்சி வட்டாரங்கள் சொல்றாங்க. வேதவள்ளி, சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக 2 அணியாக பிளந்திருந்தது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆதரவு எம்எல்ஏக்கள் அவரோடு இருந்தார்கள். அதே போல சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி இவர்கள் தரப்புல ஒரு ஆதரவு எம்எல்ஏக்கள் என சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்புல சுமார் 25 ஆதரவு எம்எல்ஏக்களும், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் தரப்புல சுமார் 22 எம்எல்ஏக்களும் என மொத்தம் 47 எம்எல்ஏக்கள் 2 அணியாக பிரிந்திருந்தார்கள். ஒரு பெருஞ்செய்தியாக கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக இந்த செய்தியை பார்த்து வரக்கூடிய சூழ்நிலையில தற்போது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பில் இருக்கக்கூடிய
3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அணி மாறி இருக்கிறார்கள் என்ற செய்தியை தான் பார்க்கிறோம். சற்று முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவருடைய ஆதரவாளர்களை 3 பேர் சுகுமார், பெருந்துரை ஜெயக்குமார், பன்ருட்டி மோகன் உள்ளிட்டோர் சந்தித்து அவர்களுடைய அணியை மாற்றி இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் சற்று முன்பாக சி விஜயபாஸ்கர், கே.பி. அன்பழகன், சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் தலைமைச் செயலகத்தில் சபாநாயகரை சந்தித்து பேசிட்டு வந்திருக்கிறாங்க. சபாநாயகர் தரப்புல எதற்காக இந்த சந்திப்பு இருந்தது என்பது குறித்து கேட்கும் போது ஏற்கனவே